டெல்லியிலிருந்து சென்னையிலிருந்து கல்வித்துறையின் சார்பில் என்கிற பெயரில் அரசு சிம்பளத்தோடு கல்வி ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை வழங்குகிறோம் என்கிற பெயரில் ஏழை கூலி தொழிலாளர்களிடமும் விவசாயிகளிடமும் நெசவாளர்களிடமும் ஒரு மிகப்பெரிய மோசடி கும்பல் தொடர்ந்து 2-3 மாதங்களாக, அதுவும் குறிப்பாக இந்த வாரத்தில் சேலம் மாவட்டம் முழுவதும் ஏராளமான லட்சங்களை சுருட்டி இருக்கக்கூடிய தகவல் தினமும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கல்வித்துறையின் சார்பில் பேசி உதவித்தொகையை வாங்குவதற்காக முயற்சி செய்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் 20,000 10,000 என்ற கணக்கில் இழந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் நேரடியான அனுபவங்களையும் பாதிப்புகளையும் இப்பொழுது நாம் கேட்டு அறிவோம். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்களிடமே நேரடியாக நாம் கேட்போம். வணக்கங்க, நான் நங்கவல்லில் சுடர் பேட்டரி கடை வச்சுருக்கிறேங்க. எனக்கு ஒரு கால் வந்துச்சு சென்னையிலேருந்து. கல்வி சார்ந்த சம்மந்தமாக வந்து உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து 38,500 வந்திருக்குதுங்க, கல்வி உதவித்தொகை வந்துருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே மதம் என்ன கேட்டாங்கன்னா, எடுத்தோடனே உங்கள் பொண்ணு பேர் நிறைமதியான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். கலைமண்டல ஸ்கூலில் படிக்குதான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேங்க. காலேஜ் கரெக்டாக போகிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அதுக்கு சம்மந்தமாக காலேஜ் சம்மந்தமாக கல்வி உதவித்தொகைன்னு உங்களுக்கு போட்டிருக்குது, மத்திய அரசு போட்டிருக்குது, அது சம்மந்தமாக உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் அந்த அமௌண்ட் போட்டுன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. நான் கேட்டும்போது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து எடுத்துக்கல, ரிட்டர்ன் போயிடுச்சு, அவங்களுக்கு வேற அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. வேற அக்கௌண்ட் நம்பர் யாரும் இல்லைங்க. அப்போ நண்பரை காட்டினேன். அல்ல அவரும் இல்லைங்க, ரிட்டர்ன் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க. உங்கள் வீட்டில் நம்பர் இருந்தால் கொடுங்க. எங்கள் வீட்டில் நம்பரை கொடுத்தேன். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அக்கௌண்ட்டுக்கும் போடலன்னு சொல்லி பக்கத்தில் எங்கள் நண்பர் வந்து எங்கள் வீடு கேமரா வைக்க வந்தவருங்க. அவர் அக்கௌண்ட்டில் நண்பர் நம்பிக்கையானவங்க யாராவது இருந்தாங்களா, அவங்க அக்கௌண்ட்டை காட்டுங்க, அவங்கள போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து நெட் ஒர்க் ஆகலை, வேலை செய்ய மாட்டேங்குது, அவங்க நெட்டில் போட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துக்கிட்டோம், நம்பிக்கையானவங்க தான் சொல்லுங்கன்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இதை அக்கௌண்ட்டு சொல்ல அதுக்கும் வரலன்னு சொல்லி ஸ்கேனர் கொடுங்க, ஸ்கேனரில் போட்டு வரோன்னு சொல்லி ஸ்கேனர் காட்டினோடனே இவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே இவர் அக்கௌண்ட்லேருந்து 11,109 ரூபா பிடிச்சிட்டாங்க. அவர் அமௌண்ட் பிடிச்சிட்டாங்க. நான் இது முன்னாடியே இது வந்து எதாவது ஆதார் அட்டை இதெல்லாம் கொடுக்கணும் எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னேங்க. என்ன நம்பர் மாதிரி பேசிவிட்டாங்க. இதுக்கும் எனக்கு டவுட் வந்து நான் காவல்துறைக்கு போய் அது உண்மையா இல்லை பொய்யா உண்மையா என்னன்னு கேட்கறதுக்கு போனப்போ காவல்துறையும் சொல்லிச்சு, இதில் இது மாதிரி இப்போ வதந்தி இருக்குது, அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குறது உண்மை தான், ஆனால் ஒரு இது மாதிரி வதந்தி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க. இல்லை அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் அலாட்டாகவே இருந்தாலும் டக்குன்னு அந்த கேப்பில் அமௌண்ட்டை வந்து 11,109 ரூபா பிடிச்சிட்டாங்க எங்கள் நண்பருக்கு. இவர் தான் இவர் அக்கௌண்ட்ல தான் போயிடுச்சிங்க. இப்போ கல்வித்துறைன்னு சொல்கிறீங்க, எந்த கல்வித்துறை அதிகாரி அப்படிங்கிற பெயரெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சென்னையிலேருந்து பேசுகிறேன், கல்வித்துறையிலேருந்து தான் பேசுகிறேன்னு தான் சொன்னாங்க. எந்த துறையிலேருந்து பேசுகிறேன்லாம் சொல்லலை. இல்லை சொன்னாங்க, அது கல்வித்துறை அந்த துறையிலேருந்து தான் பேசுறது. அரசாங்கம் அந்த ஃபோட்டோவோட போட்டு எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. அதெல்லாம் கூட எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. அவர்கிட்ட நான் வந்து அந்த ஆதாரத்தை தான் அதை இது பண்ணுறோம். எஸ்பி ஆஃபீஸில் போய் இது எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கி வந்துக்கிறோம். அதையுமே கூட்ட கொடுக்குறோம். நான் மட்டும் அதனால் பாதிக்கப்படலைங்க. நங்கவல்லில் வந்து மொத்தம் நங்கவல்லில் கட்டுப்பட்டில் ஒன்று, நங்கவல்லில் கேஎம் நகரில் ஒன்று, மணவாசியில் ஒன்று, இளம்பள்ளியில் ஒன்று, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. நான் அதை பாதிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு வீடியோ போட்டேன் ஃபேஸ்புக்கில். அதுக்கப்புறம் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து எஸ்பி ஆஃபீஸில் நடவடிக்கை எடுக்க சொல்லி மற்றவங்க இருக்கிறவங்களாவது நம்பி ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வந்துக்கிறேங்க. மக்களே உஷாராக இருங்க. இந்த மாதிரி வதந்தியான இது வந்து கேட்டால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டரோ அது இதோ எதோ கேட்டாலும் அந்த எம்ஆர் நம்பர் கேட்டாலோ எது கேட்டாலும் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க. நம்ம நம்பி ஏமாத்துறாங்க, பணம் படி போயிடும். வேணா அந்த ஸ்கேனர்லாம் காட்டாதீங்க. இது என்னுடைய பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து சொல்கிறேன். அது மாதிரிலாம் எதுவும் காட்டாதீங்க, பணம் வீணாக போயிடும். அதான் பொதுமக்களை தெரிய வச்சுக்கிறேன் நான். இப்படி பாதிக்கப்பட்ட இன்னொரு இளைஞரும் நம்மோடு இருக்கிறார். இப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து
இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டாங்களா, இல்லை மிச்சம் மீதி வச்சிருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி நிறையா லட்சக்கணக்கில் இருந்ததையும் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற தகவலையும் சொல்லுங்க. எப்படின்னு தெரியலைங்கண்ணா. ஆனால் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஒரு 173 ரூபாயை விட்டுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டு ஒரு எரர் கோடுன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை மட்டும் போட விட்டு பேவிலையும் அதே பேமெண்ட்டை போட்டு விட்டுட்டு பே கொடுக்க சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது பேமெண்ட் போகுதேன்னு நாங்கள் சொல்லி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 38,500 ப்ளஸ் அந்த 16,000 சில்லறமும் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கியூஆர் கோடை காட்டினா எனக்கு ரிசீவ் ஆகலை. நான் ஒரு கியூஆர் கோடு அனுப்புகிறேன், இது உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கியூஆர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு இந்த பேமெண்ட் அந்த கியூஆர் கோடுக்கு பண்ண சொல்லி இது இந்த மாதிரி போனதான் அந்த பேமெண்ட்டு 173 ரூபா பேமெண்ட் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் எடுத்துட்டாங்க. 11,109 ரூபாய் பேமெண்ட் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிறாங்க? இது ஒரு 10 நிமிஷத்துல இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது நம்மளை பயன்படுத்தி செய்யற மாதிரியும் இது சிலது பண்ணனாங்க. அவங்க ஒரு அதிகாரி மாதிரியும் நம்மளை ஒரு பயன்படுத்தி ஒரு அதிகாரி மாதிரி எப்படி பேசுவாங்களோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோமா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசி நம்மளை ஒரு மைண்டை ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டு அந்த பேமெண்ட்டை கொஞ்ச நேரத்தில் இது பண்ணி விட்டாங்க. பேமெண்ட் எடுத்துட்டாங்க. நம்பர் பின் நம்பர் போடும்பொழுது தள்ளி இருந்தாலும் வெளியில வச்சு நான் பின் நம்பர் போடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணப்ப எதுக்கு வெளியில போறீங்க, உள்ள வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. திரும்ப நான் வெளியில வந்துட்டு உள்ள கொண்டு வரக்குள்ள பேமெண்ட்டை பார்த்துட்டு அந்த எரர் கோடுன்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட்டே உள்ள போட்டு பேமெண்ட்டை உள்ள போட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் அது கல்வித்துறையினுடைய பேர்ல தான் இது அந்த வாட்ஸ்அப் இது எல்லாமே கல்வித்துறையினுடைய பேர்ல தான் போட்டு இது பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க அவங்க பேரண்ட்ஸும் சரி அவங்க அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத முழுசா நம்பிட்டாங்க. இந்த பேர்ல நிறைய ஸ்கேம் பண்றாங்க. இதை கல்வித்துறை கன்சிடர் பண்ணி இதை அவங்க மூலியமா இந்த திருட்டு நடக்கிற மாதிரி இதை ஒரு மாதிரி நடக்குது. இதை அவங்க கன்சிடர் பண்ணி இந்த ஸ்கேமை கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும். இந்த நம்மள மாதிரி நிறைய பேர் ஏமாந்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வீடியோவா அமையணும். அரசாங்கத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு கோரிக்கையை எடுத்து இதை நல்லா தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணமும் நமக்கு கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனடைகிற மாதிரி ஏதோ ஒன்று கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். குறிப்பிட்ட பள்ளிகளின் பெயரையும் அதே போல மாணவர்களுடைய பெயரையும் சரியாக அடையாளம் கண்டு எப்படி இந்த மோசடியில் ஈடுபடுகிறார்கள் என்பது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா என்பதை நாம் அவர்களிடத்திலேயே கேட்போம். உங்கள்கிட்ட இப்போ உங்கள் பொண்ணு பேரையோ உங்கள் பொண்ணு படித்த ஸ்கூல் பேரையோ கரெக்டாக கேட்டு சொன்னதுனால தான் நீங்கள் ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிறீங்க. அது எப்படி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் எப்படி ஏமாந்து பண்ணாங்க, எப்பவுமே அதர பார்ட்டிங்களுக்கு வெளியே தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியும், லோக்கலுக்கு தெரியும், நாங்கள் யார் என்னன்னு தெரியும். திடீர்னு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், கல்வி சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லும்போது அரசாங்க பார்வையில் கல்வித்துறைக்கு எல்லாமே மாணவர்களுடைய லிஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க, அதை எந்த ஸ்கூலில் படித்தாங்க, எந்த ஊர் என்னன்றதை சொல்லுவாங்க. எங்களுடைய டேட்டா எப்படி அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல எங்களுக்கு. ஆனால் அவங்க சொன்னதை நம்பணும். கல்வித்துறையிலேருந்து பேசி அரசாங்கத்தினுடைய அந்த படத்தையே போட்டு எங்களை அனுப்பும்போது நம்பக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஆமாம், அப்போ அங்கேருந்து தான் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் அவங்ககிட்ட தொடர்ச்சியாக நாங்கள் இதை கன்னியூ பண்ண வேண்டியது வந்துருச்சு. பண்ண பிற்பாடு தான் தெரியுது இது இப்போ ஒரு மோசடி அப்படின்னு தெரியுது. இல்லை, இதில் உங்கள் பொண்ணு பேரையும் உங்கள் பொண்ணு படித்த ஸ்கூல் பேர்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களா? ஆமாங்க, எடுத்த உடனே அவங்க கேட்டாங்க, உங்கள் பேர் ராயான்னு தான் கேட்டாங்க, ஆமான்னு சொன்னாங்க. உங்கள் பிள்ளை பேர் நிறைமதியான்னு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன். உங்கள் நிறைமதி உங்கள் பொண்ணு கலைமலை ஸ்கூலில் படித்தான்னு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னாங்க. இப்போ காலேஜ் கன்னியூ பண்ணுறாங்களான்னு கேட்டாங்க, கன்னியூ பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சுக்கிட்டு தான் அவங்க என்கிட்ட உங்கள் பொண்ணுக்கு கல்வி துறையிலேருந்து பேசுகிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்குது, 38,500 வந்திருக்குது, அது உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும், அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கன்னு சொன்னாங்க. இதை கன்ஃபார்மாக அவங்களாம் இப்படி கேட்டதுனால தான் நம்பி நம்ம அரசாங்கத்தினுடைய புகைப்படித்தோட வந்ததுனால நம்பி நாம் அக்கௌண்ட் நம்பர் சொன்னோம். அக்கௌண்ட் நம்பரில் சொன்ன உடனே உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் ரிட்டர்ன் ஆகுது, அமௌண்ட்டு ஏற மாட்டேங்குது, நெட்டு சுலவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய இருந்தால் சொல்லுங்க, அவங்க நம்பருக்கு போடுறோம், அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது எனக்கு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆதார்ட்டே எதுவும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னேன். எதோ கேட்டாலும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டேஷன் போனேன், போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இது கன்ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு போனேன். ஸ்டேஷனுக்கு போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தான் சொன்னாங்க. சொல்லும் போது உஷாராயிட்டு நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அதுக்குள்ளேயே அந்த 10 நிமிஷம் செகண்ட் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளேயே நண்பர் இந்த பையன் கேமரா வைக்க பையன்கிட்ட அந்த ஸ்கேனர் காட்டி அதுலேருந்து அமௌண்ட்டை பிடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உடனே
சைபர் ஸ்பேனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே எஸ்பிஎஃப்சிக்கு ஃபோன் பண்ணி இங்கே அப்பயே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ எஃப்ஐஆர் கொடுத்து வந்திருக்கிறோம். எஃப்ஐஆர் கொடுத்து காப்பி வாங்கி வந்துட்டோம். இது வந்து பொதுமக்களிடையே வெகு விரைவில் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்த மாதிரி நான் வேண்டுகோள் கேட்குறேன். அரசாங்கத்துக்கு இது ஒரு கோரிக்கையான வைக்கிறேன். எந்த மக்களையும் நாங்கள் ஏமாந்த மாதிரி ஏமாந்து போகலான்னு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். இப்ப இது சம்பந்தமா காவல்துறையில புகார் கொடுத்தங்கிறீங்க. அவங்க எப்படி இந்த புகார் மேல உடனடியான ஒரு அக்கறையோடு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில உங்ககிட்ட அணுகுனாங்களா? இப்ப நேர்ல போனான்னீங்க, அது எப்படி நடந்துகிட்டாங்கிறத சொல்லுங்க. இல்லை சார், நேற்று 1 மணிக்கு இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மணி அளவில் நான் புகார் வந்து 1930க்கு புகார் கொடுத்தாச்சு. அவங்க கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருங்க, நேரடி வாக்குமூலம் மாதிரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நேரில் போனதுக்கப்புறம் இந்த கேப்லேயே அவங்க இது பேமெண்ட் எங்கே போயிருக்கு, என்ன இருக்குது, எந்த ஏரியாவில் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்கிற நடவடிக்கைலாம் எடுத்திருந்தாங்க. அது வரலும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் இப்போ நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். எல்லாமே பேப்பர் படி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதையும் வாங்கி வச்சுட்டு 1 வீக்கில் நம்ம என்ன செக்கிங் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணினாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. பணம் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை நல்லாவே இருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆதங்கத்தை நாம் இப்போ நேரில் கேட்டோம். இப்போ இதுவரையும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம ஏடிஎம் கார்டு எடுங்கம்பாங்க, இல்லை பேன் கார்டு எடுங்கம்பாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த 10 இலக்க என்ன டிஜிட்டல் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மோசடி அரங்கேறிட்டு வந்ததை நம்ம எவ்வளோ நாளாக பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு 2-3 மாத காலமாக இப்படி கல்வித்துறையின் பேரில் QR கோடுங்கிற அந்த இதை பயன்படுத்தி உடனடியாக வந்து பணத்தை அபகரிக்கக்கூடிய கும்பல் இன்றைக்கு வளர்ந்துட்டு இருக்குது. இது தொடர் நடவடிக்கையாக ஆகாமல் தடுத்து தமிழ்நாடு அரசனுடைய எம்பளம் சிம்பிள் போட்டு கல்வித்துறையின் பேரில் நடக்கக்கூடிய இந்த மோசடியை உடனடியாக தடுத்து நிறுத்துறதோட மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகமோ இல்லை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இதை ஒரு பேட்டியாக கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் செஞ்சால் சரியாக இருக்கும். அதே போல் இதோடு நிறுத்தாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மோசடி கும்பல்கிட்ட இருந்து அந்த பணத்தை மீட்டு ஒப்படைக்கிறதும் அரசினுடைய கடமையாக இருக்கும்னு கேட்டுக்கிறோம். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேர்காணல் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக VPA சேலம் யூடியூப் சேனல் முன் வந்திருக்கிறது. இதை அதிகப்படியாக மக்கள் பகிர்ந்து இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்புக்குள்ளாகாமல் தடுப்பதற்கு, இதை விழிப்புணர்வோடு இருப்பதற்கு இதை அதிகம் பகிருங்கள். VPA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம்.